மார்க்கு 3வது அதிகாரம் எடுத்துக்கோங்க, அங்கே ஒரு பேப்பர் வச்சுருங்க. அப்புறம் மத்தேயு 10வது அதிகாரம் எடுத்துக்கோங்க, அங்கே ஒரு பேப்பர் வச்சுருங்க. லூக்கா 9வது அதிகாரம் வச்சுக்கோங்க, அங்கே ஒரு பேப்பர் வச்சவங்க. சரியா? லூக்கா 9ல் ஒரு கை இல்லை ஒரு பேப்பர் வச்சுட்டு, மத்தேயு 10ல் ஒரு பேப்பர் வச்சுட்டு மார்க் 3வது அதிகாரத்துக்கு வாங்க. அதாவது இந்த நாளில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புவது ரிஜெக்ஷனை எப்படி ஓவர் கம் பண்ணுறது. நம்மளை நிராகரிக்கக்கூடிய காரியங்கள், நம்மளை வெறுத்து ஒதுக்கக்கூடிய காரியங்கள் நிறைய நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்லி அனுப்பிச்சார்? நான் உங்களை என்ன பண்ணுறேன், ஓநாய்களுக்குள் உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் ஆடுகளாக இருக்கிறேன், உங்களை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமுதாயத்தில் நம்ம கிறிஸ்துவுக்காய் இருக்கிறோம், நம்ம ஒரு கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை வெறுத்து ஒதுக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. எப்படி? நீங்கள் கிறிஸ்துவுக்காய் வாழுகிறீர்கள், கிறிஸ்துவுக்கென்று எத்தனை பண்ணி வாழும்போது உங்களை இந்த சமுதாயத்தில் வெறுக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக உண்டு. அது சமுதாயமாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய உறவினர்கள், இல்லை உங்கள் வேலைத்தலம், எல்லா இடத்துலையுமே உங்களை ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ரிஜெக்ட் பண்ணக்கூடியவங்க உண்டு. நிறைய நேரங்களில் நம்ம குடும்பத்துலேயும் நம்மளை ஒருத்தவங்க வெறுத்து ஒதுக்கக்கூடியதா, நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய, நம்மளை நிராகரிக்கக்கூடிய காரியம். அப்போ இந்த நிராகரிக்கிறது என்னென்னா சும்மா ஒரு மேலோட்டமாக போகிறதில்ல. இந்த நிராகரிப்பு என்ன பண்ணுது, நமக்குள்ள ஒரு பெரிய காயத்தை கொண்டு வருது. அந்த காயம் என்ன பண்ணுது, நமக்குள்ள ஒரு பெரிய தீராத ஒரு வேதனையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. அது என்ன பண்ணுது, நம்மளை அப்படியே ஒரு ரணகளமாக வைத்து கொண்டு, அது யார் இருக்கோ அவங்களுக்கும் மோசமாக இருக்குது. அவங்க பக்கத்தில் யாராவது சிக்கினாங்கன்னா அவங்களையும் சின்னாபின்னம் ஆக்கிடுவாங்க. எப்படி? இந்த நிராகரிக்கப்பட்டவங்க அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கோபம், அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு காரியம் என்ன பண்ணுதுன்னா, அவங்க எதற்காக நிராகரிக்கப்பட்டாங்கங்கிறத விட்டு அவங்க சுற்றி இருக்கவங்கள ரொம்ப காயப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த நிராகரிப்பை ஏற்றுக்கொண்டார், அது அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தார், இந்த நிராகரிப்பை நம்ம எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்தாருங்க. இந்த ரெண்டையும் ஒரு கோணமாக பார்த்தோம்னா இந்த நிராகரிப்பை குறித்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மார்க் 3வது அதிகாரத்தில் 20வது வசனம் பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். அநேக ஜனங்கள் கூடி வந்தார்கள். அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது, தமிழில் இனத்தார் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு சில டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி என்று சொல்லக்கூடியதான். அவங்க குடும்பத்தார் இதை கேட்டபோது என்ன, நல்ல கவனிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார். மறுபடியும் இங்கே என்ன, அவர் அநேகரை குணப்படுத்துகிறார், அநேகரை விடுதலை பண்ணுகிறார் சொல்லி அநேக ஜனங்கள் கூடி வந்திருக்கிறாங்க. இங்கே அவர் இருக்கிற இடத்துல அவரால் சாப்பிடக்கூட முடியல, அந்த அளவுக்கு கூட்டம் கூடி இருக்கிறது. இவர் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அவங்க குடும்பத்திலேருந்து வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை பிடித்து கொண்டு போய் அவரை என்ன சொல்ல பார்க்குறாங்க, இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்ல பார்க்குறாங்க. மதிமயங்கி அப்படின்னு கொஞ்சம் சொன்ன உடனே நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, ஏதோ கொஞ்சம் கௌரவமாக சொல்கிறாங்க. இல்லை, இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அப்போது சொந்த குடும்பத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கக்கூடிய காரியம், அவருடைய சொந்த குடும்பத்தார் அவரை நிராகரிக்கக்கூடிய காரியம் யோசிச்சு பாருங்க. அதாவது அவருடைய சொந்த தாய் மற்றும் சகோதர சகோதரிகள். ஏன்னா நீங்கள் இதிலே இதே இந்த 3வது அதிகாரத்திலே நம்ம பார்க்கும்போது அவங்க சொல்லும்போது என்ன பார்க்குறோம், 31வது வசனம் பாருங்களேன். தாயாரும் வெளியே நின்று, இப்போ அவங்க எல்லாம் வெளியே இருக்கிறாங்க. வெளியே இருந்து இப்போ முதல்ல பார்க்குறாங்க, இப்போ வெளியே இருக்கிறாங்க. ஆனால் என்ன, அவர்கள் தான் அவரை கூட்டு போகணும்னு பார்க்குறாங்க. என்ன, உன்னால் எங்களுக்கு பிரச்சனை, அதனால நீ உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், தாயாராகிய மரியாள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண பார்க்குறாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்து உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு,
யோசிச்சு பாருங்க, சொந்த குடும்பத்தில் உள்ளவங்க நிராகரிக்கக்கூடிய ஒரு காரியம், ரொம்ப கடினமான ஒரு காரியம். இப்போ நம்ம ஒரு சில நேரங்களில் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்க நிராகரிச்சிட்டாங்கங்கிறது வேற, இல்லை சபையில் உள்ளவங்க, இல்லை உங்கள் வேலை தளத்தில் உள்ளவங்கங்கிறது வேற. ஆனால் உங்கள் சொந்த தாய், உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் நிராகரிக்கும் போது அது எவ்வளவு வேதனையை கொடுக்கக்கூடிய காரியம். இது குடும்பத்தார். அடுத்த வசனம் வாசி, 22வது வசனம் பாருங்களேன். எருசலேமிலிருந்து வேத பாரகர்கள் இப்போ மத தலைவர்கள் என்ன சொல்றாங்க, இவரை பிசாசு பிடிச்சவன், இவன் பிசாசுகளுடைய தலைவர் என்று சொல்லக்கூடியதான ஒரு நிராகரிப்பு. அதாவது குடும்பத்தார் இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருந்து நிராகரிக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் மத தலைவர்கள் என்ன சொல்றாங்க, ஆப்போசிட் சொல்றாங்க. இவர் என்ன பிசாசு பிடிச்சிருக்கு இவருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யலைங்கிறது காரியங்க பாருங்களேன். அதாவது ஒரு நிராகரிப்பு வந்த உடனே, நமக்கு ஒருத்தவங்க ரிஜெக்ஷன் பண்ண உடனே நமக்கு முதல்ல என்ன தெரியுமா வரும், அவ்வளோதான், நான் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் ரிட்ரீட், அவ்வளோதான், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், இனிமேல் என்னை என்னை வேணாம்னு சொல்லிட்டீங்களே, இனிமேல் நான் இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நீ என்ன வேணான்றீங்கல்ல, என்னை நிராகரிக்கிறீங்கல்ல, நான் இனிமேல் எதுவும் செய்ய மாட்டேன். நிறைய பேர், நம்ம எல்லாரும் நிறைய பேர் செய்கிறது என்ன, என்னை நிராகரிச்சிட்டாங்களே, இனிமேல் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் அவ்வளோதான், ஐ கிவ் அப், முடிஞ்சு போச்சு. நானும் பார்த்தேன், உங்களுக்கு என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், உங்களை என்னென்னலாம் வழி பண்ணி பார்த்தேன், ஆனால் நீங்கள் ஒன்றும் சரியில்லை, அதனால் இனிமேல் உங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் இனிமேல் இந்த வேலை செய்யவே மாட்டேன். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு காரியம் செய்ய சொல்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு செஞ்சோம்னா என்ன, யாராவது ஒருத்தவங்க அதில் நீங்கள் செஞ்ச சாம்பாரில் ஒரு கொட்டை சொன்னால் என்ன சொல்லிடுறீங்க, இனிமேல் நான் சாம்பார் வைக்கவே மாட்டேன். வச்சா தானே நீ என்னை சொல்கிற, இனிமேல் செய்ய மாட்டேன். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்களேன். ஒரு நிராகரிப்பு வந்த உடனே என்ன பண்ணுறோம், ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, ரிட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதான் பண்ணார் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை பண்ணவே இல்லை. அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன, நீங்கள் தொடர்ந்து நீங்கள் முன்னாடி பின்னாடி வாசிச்சிங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சீஷர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அதிகாரையும் வல்லத்துவையும் கொடுத்து நீங்கள் போய் காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். அப்போ என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலை, முதல்ல நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி போகலை. மாறாக என்ன பண்ணுறாரு, அவர் அங்கே அவங்கள பார்த்து அவர் செய்யக்கூடிய காரியம் என்ன, நீங்கள் 31வது வசனத்தை சொன்னோம்ல, அவர் என்ன பார்க்குறாரு, 32வது வசனம் பாருங்களேன். தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நல்ல கவனிங்க, அவர் என்ன செய்யலைன்னா, யாரு நிராகரித்தாங்களோ அவங்கள்ட்ட போய் பேசலை. நீங்க எப்படி என்னை நிராகரிக்க போச்சு, நீ எப்படி என்னை இது பண்ண முடிச்சது, என்னை எப்படி, நான் உனக்கு தானே செஞ்சேன், நான் உனக்காக தானே எல்லாம் பண்ணேன், நீ எப்படி என்னை நிராகரிச்சேன்னு சொல்லி அவங்ககிட்ட போய் பேசலை. மாறாக சுற்றி இருக்க மக்கள்கிட்ட தான் பேசுகிறாரு. அப்போ என்னென்னா, அதாவது நம்ம என்னென்னா, ஒருத்தவங்க நிராகரிக்கிறாங்கன்னா, we want to settle the scores with them. நீ முதல்ல எப்படி என்னை சொல்ல போச்சு, முதல்ல அதை சொல்லு, நான் என்ன செஞ்சேன் கரெக்டாக எனக்கு சொல்லு, இப்போ நான் என்கிட்ட பேசு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன, உடனே சரி பண்ணி நான் என்னை நல்லவேன்னு நீ சொல்லணும். எப்படி, நீ என்னை கெட்டவேன்னு சொல்லிட்ட, ஆனால் அப்படி இல்லை, நான் செஞ்சது சரிதான், அதை நீ ஏற்றுக்கொண்டு நான் என்ன சரின்னு சொல்லணும். அது வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன், யாரை வேணாலும் சாட்சி கூட்டுறேன், நான் உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணியே காட்டணும். இயேசு கிறிஸ்து அதை செய்யவே இல்லையே, ரெண்டுமே செய்யலை. ஒன்று என்ன, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு போகல, ரெண்டாவது அவங்கக்கிட்ட போய் நான் சரின்னு சொல்லி சமாதானம் பண்ணக்கூடிய வேலைக்கு போகலை. மாறாக என்ன செஞ்சார், அவர் என்ன செய்ய எத்தனமாக இருந்தாரோ அதை தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருந்தார்.
என்ன செய்யணும், அவர் என்ன செய்ய வந்தாரோ அதை தொடர்ந்து செய்யக்கூடியவராக தான் இருந்தார். அது மாத்திரம் இல்லை, ரெண்டாவது இன்னொரு காரியம் என்ன பார்க்குறோம், அங்கே சுற்றி இருந்தவங்களை பார்த்து, யார் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற நீங்கள் தான் என்னுடைய தாயாகவும் சகோதரிகளாகவும் இருக்கிறீங்க. அப்போ ரொம்ப மிக தெளிவாக இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய நிராகரிப்பை எவ்வளவு அழகாக நேர்த்தியாக கையாளுறாரு பாருங்க. யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தில் பார்க்கிறோம், அவரோ தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. He came to his own, but they rejected him. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக தன்னுடைய நிராகரிப்பை எவ்வளவு அழகா நேர்த்தியா ஹேண்டில் பண்றாரு பாருங்க. அதாவது தன்னை அவங்க சொல்லக்கூடிய காரியங்களை மீறி அவர் தான் என்ன நோக்கத்திற்காய் அழைக்கப்பட்டாரோ, அவர் என்ன செய்வதற்காக வந்தாரோ அதை தொடர்ந்து செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவங்க யாரு என்னங்கிறத மிக தெளிவாக காணக்கூடியவராய் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அனுப்புகிறார். சரியா? லூக்கா 9வது அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 9வது அதிகாரத்தில் முதல் 6 வசனங்கள் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம், Luke 9 first 6 verses. 12 சீஷர்களை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் குணமாக்கவும் வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து நிறுத்துங்க ஒரு நிமிஷம். அதாவது என்னன்னா, இதுவரைக்கும் இந்த சீஷர்கள் என்ன பார்க்குறாங்க, இயேசு கிறிஸ்து சகல வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடியவராய், சகல பிசாசுகளை துரத்தக்கூடியவராய், எல்லா வல்லமையும் அதிகாரம் பொருந்தியவரா அவர்கள் கண்களுக்கு முன்பாக காணப்படுகிறார். இந்த சீஷர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வல்லமையையும் அதிகாரத்தையும், 2 டிஃப்ரெண்ட் வேர்ட், பவர் அண்ட் அத்தாரிட்டி. சரியா? வல்லமை என்பது என்ன, ஒரு செய்ய முடியாத காரியத்தை செய்யக்கூடிய ஒரு பலம் வருவது, தேவன்கிட்ட வரக்கூடிய ஒரு பலம். அதிகாரம் என்பது என்ன, ஒரு பலம் உள்ளவனை தான் நினைத்ததை செய்ய வைக்கக்கூடிய ஒரு காரியம்தான் அதிகாரம். யானைகிட்ட இருக்கிறது பலம், யானை பாகண்ட இருக்கிறது அதிகாரம். அவனால் ஒரு 500 கிலோ தூக்க முடியாது, மரத்தை தூக்க முடியாது, ஆனால் யானையால் தூக்க முடியும். அந்த பலம் இருக்கு. அதிகாரம் என்பது என்ன, ஒரு சின்ன குச்சியை வச்சுக்கிட்டு அப்படின்னா அந்த ஆணை குனிஞ்சு அது தூக்கும். அதுதான் அதிகாரம். அப்போ வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்து என்ன பண்ணுறாரு, நீங்கள் நான் செய்கிறத பார்த்தீங்க, நீங்கள் என்ன செய்வீங்க, நான் செய்தவைகளையும் செய்வீங்க, இதற்கு மேற்பட்ட காரியங்களையும் செய்வீங்கன்னு சொல்லி இந்த சீஷர்களை கூப்பிட்டு அவங்க இந்த அப்போஸ்தலர் 12 பேருக்கு என்ன பண்ணுறாரு, வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து என்ன பண்ணுறாரு, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்து அனுப்பினார். அவர்களை நோக்கி எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளையும் கொண்டு போக வேண்டாம், புறப்படுங்கள், உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களுடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்றார். அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் தெரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளியை குணமாக்கினார். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, இவங்களுக்கு வல்லமை அதிகாரத்தை கொடுத்து நீங்க போங்கங்கிறார். இதனுடைய ஒத்த பகுதி தான் மத்தேயு 10வது அதிகாரம். இந்த மத்தேயு 10வது அதிகாரத்திலையும் இதனுடைய காரியத்தை சொல்லி கொடுக்குறார். அங்கே சொல்லி கொடுக்கும்போது அங்கே ஒரு காரியம் சொல்லி கொடுக்குறார். என்ன, நீ போகும்போது முதலாவது நீ போகிற வீடு பாத்திரமானதா இருக்கிறதா இல்லையான்னு பாரு. ஹவுஸ் இஸ் ஒர்த்தி ஆர் நாட். அதாவது நீங்கள் உங்களை நிராகரிப்பை மேற்கொள்வதற்கு முதல்ல நீங்கள் யாரு கூட சேர்ந்திருக்கணும்னு தெரியணும். யாரு கூட சேர்ந்திருக்கணும்னு தெரியணும். அதாவது உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க அவங்க பாத்திரவான்களாக இருந்தால் நீ அந்த வீட்டுக்குள்ளே போ.
அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகும்னு சொல்லு. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் உண்டாகும். அது பாத்திரமா இல்லையா, சமாதானம் உன்கிட்ட திரும்ப வந்துடும், நீ அந்த வீட்டை விட்டு போயிரு. எப்படி ஒரு ஊருக்குள்ளே போகிற, ஒரு வீட்டுக்குள்ளே போகிற, அந்த வீடு பாத்திரம் உள்ளதாக இருந்தால் நீ அங்கே இரு, இல்லைன்னா இல்லை வந்துரு. அப்போ என்னென்னா நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம யாரு கூட சேர்ந்து இருக்கணும், நம்ம யாரு கூட அசோசியேட்டாக இருக்கணுங்கிறது தெரியணும். எல்லாரு கூடயும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. நீங்கள் நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம ஒரு சில காரியங்கள் ஒரு சிலர் கூட தான் சேர்ந்து செய்ய முடியும், ஒரு சிலர் கூட தான் செய்யணும். ஏன்னா அதுதான் சொல்லும்போது என்ன சொல்றாரு, இஃப் த ஹவுஸ் இஸ் worthy, என்ன அது பாத்திரம் உள்ளதாய் இருக்கிறதா என்று சொல்லக்கூடியதா. மலைப்பிரசங்கத்தில் சொல்லும்போது என்ன சொல்றாரு, மத்தேயு 7வது அதிகாரத்தில் சொல்லும்போது என்ன பண்றாரு, மத்தேயு 7வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்களேன். மத்தேயு 7:6. பரிசுத்தமானதை நாய்க்கு கொடுக்காத, முத்துக்களை பன்னிக்கு போடாத. இப்ப என்ன, உனக்கு என்ன தெரியணும், எது பன்னின்னு தெரியணும். ஹலோ, எது பன்னின்னு தெரியணும். உனக்கு எது பன்னின்னு தெரிஞ்சாதான் உனக்கு என்ன, நீ யாரு கூட இருக்க முடியும், எது பரிசுத்தம் தெரியணும். எது பரிசுத்தம் எது பன்னின்னு தெரிஞ்சாதான் நீ என்ன பண்ணணும், அதை சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியும். அப்ப என்ன, நீ எல்லார்கிட்டையும் என்ன பண்ண முடியாது, அசோசியேட் பண்ண முடியாது. இன்னொரு காரியம் என்ன, உங்ககிட்ட இருக்கிறது முத்துங்கிறது தெரியணும், நீ யாருங்கிறது தெரியணும். எனக்கு அருமையானவர்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நம்ம யாருங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம யாரு கூட அசோசியேட் பண்ணணும்னு தெரியும். ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம என்னன்னா, மற்றவங்க ஒருத்தருக்கு அது நடக்குது, இவங்களுக்கு அது நடக்குது, இவங்களுக்கு அது நடக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய தரத்தை தாழ்த்தி கொள்ளக்கூடாது. நம்ம தாழ்த்தி கொள்ளக்கூடாது. நம்ம யாரு, நம்ம ஆண்டவருடைய மக்கள். இன்னைக்கு அருமையா வர்ஷிப்பில் சொன்னாங்க இல்லையா, நீங்க யாரு, பரிசுத்த ஆவியானவர் வாழக்கூடிய ஆலயம், நீங்க கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்கென்று பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட மக்கள், நீங்க பரிசுத்த ஜாதி, உங்களை பரிசுத்தவான்களை அழைத்திருக்கிறார். அப்போ நீங்க எப்படிப்பட்ட மக்களா இருக்கணும், நீங்க யாருங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க யாரு கூட அசோசியேட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா யாரு கூடயாவது சேர்ந்தீங்கன்னா என்ன ஆகும், சரியா வராது. அதனால என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ணாத, முத்து எடுத்து பண்ணிக்கிட்ட போடாத. ஏன்னா பண்ணிக்கு முத்தோட அருமை தெரியாது. இப்போ நீங்கள் உங்களுடைய வேல்யூ, நீங்கள் யார், உங்களுடைய மதிப்பு என்ன, உங்களுடைய மரியாதை என்ன, உங்களுடைய அழைப்பு என்ன, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு கிருபை வரங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான், அதை தெரியும் போது தான் நீங்கள் யாரு கூட சேர்ந்தா அது ஜொலிக்கும், இல்லை யாரு கூட சேர்ந்தா அது அசுத்தமாகும் தெரியும். மிக தெளிவாக சொல்றாரு, நீ என்ன சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களுக்குள்ள இந்த டிசர்ன்மெண்ட், இந்த டிசர்னிங் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பகுத்தறிந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபை வேணும் உங்களுக்கு. அப்பதான் என்ன, உங்களை நிராகரிக்கிறதுக்கு முன்பாகவே நீங்க என்ன தெரிஞ்சிடலாம், இவங்க கூட சேர்ந்து நான் வேலை செய்யலாம், இல்லை இவங்க கூட சேர்ந்து என்னால் வேலை செய்ய முடியாது, செய்ய கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் யாரு, என்னுடைய அழைப்பு என்ன, நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கேன், ஆனால் இவங்க யாரு, இவங்களுடைய அழைப்பு என்ன, அவங்க என்னத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போக முடியாது. அப்போ அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றார், நீ முதல்ல போன உடனே அந்த வீடு பாத்திரமா இருக்குதா இல்லையா பாரு, இது தகுதி உள்ளதா இருக்குதா இல்லையா பாரு. அப்போ நீங்க என்னன்னா, உங்களை யாரு நிராகரிக்கணுமோ, நிராகரிக்கப்படாதபடிக்கு இருக்கணும்னா முதல்ல என்ன புரிஞ்சு கொள்ளணும், நீங்க பழகிறது, நீங்க அசோசியேட் பண்றது, நீங்க சேர்ந்து பண்ணுவது ஒரு தகுதி உள்ள மக்களா இல்லையான்னு பார்க்கணும். அப்படி தெரியணும்னா முதல்ல நீங்க யாருன்னு தெரியணும். உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட இருக்கிறது முத்துன்னு தெரிஞ்சாதான் நீங்க பண்ணிக்கு முன்னாடி போட மாட்டீங்க. அப்போ முதலாவது என்ன, நீங்க யாரு கூட சேர்ந்து இருக்கணும், எங்க சேர்ந்து இருக்கணும்னு தெரியணும். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன அனுப்புறாரு, முதல்ல நீ போற இடம் தகுதியான இடமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கொள். அப்படி இருந்துச்சுன்னா நீ அங்க போ. அடுத்து என்ன சொல்றாரு, நீ அங்கே போய் சொல்லு, அவங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா என்ன பண்ணு,
உன் காலில் இருக்க தூசியை தட்டிட்டு நீ அடுத்ததுக்கு போ. இந்த காலில் இருக்க தூசியை ஏன் தட்ட சொல்றாரு? நீங்க லூக்கா 9வது அதிகாரத்தில் 5வது வசனம் பாருங்களேன். அவர்கள் ஊரை விட்டு புறப்படும் போது எதுக்காக தூசியை தட்ட சொல்றாரு? அவர்களுக்கு சாட்சியாக. என்ன? அவங்களுக்கு சாட்சியாக நீ என்ன பண்ணு? உன் காலில் இருக்க தூசியை தட்டிட்டு போ. அப்ப என்னன்னா, நம்மளை அவங்க நிராகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றீங்க? நான் தட்டிட்டு போயிட்டே இருக்கிறேன். இது என்ன? உனக்கு சாட்சி. ஏன்னா நீங்க இந்த நிராகரிப்போ உங்களுக்குள்ள விட்டுட்டீங்கன்னா என்ன தெரியுமா வரும்? உங்களுக்குள்ள ஒரு காயம் வரும். இந்த காயம் வந்துச்சுன்னா இந்த காயம் என்ன பண்ணும்? ஒரு கசப்பை கொண்டு வந்துடும், ஒரு பிட்டர்னஸ் வந்துடும். அந்த பிட்டர்னஸ் என்ன தெரியுமா செய்யும்? அப்படியே ஆறாத ஒரு வடுவாக இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன? எப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர்கிட்ட கேளுங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததோ, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இப்போ என்னமோ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி அதே உணர்வு பூர்வமாக சொல்லுவாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே அப்படியே அதை கொதிச்சுக்கிட்டே வச்சுருப்பாங்க. ஏன்னா உங்களை நிராகரிக்க ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது. ஏன்னா நிராகரித்த உடனே உங்களுக்குள்ள என்ன? ஒரு மன்னிக்க முடியாத ஒரு தன்மை வந்துடுது, உங்களுக்குள்ள ஒரு காயம் வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறீங்க? அதை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. என்னைய நான் எவ்வளவு செஞ்சுருக்கேன், நான் எவ்வளவு பண்ணியிருக்கிறேன், என்னைய நிராகரிச்சிட்டாங்களா, என்னைய வேண்டாம் சொல்லிட்டாங்களா, எனக்கு எதிராக சொல்லிட்டாங்களா? அப்போ என்ன சொல்கிறாருங்க ஆண்டவர்? நீ தூசியை தட்டிட்டு போ, அது உங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கட்டும். என்ன பண்ணாத, என்னை நிராகரிச்சிட்டாங்க, அவங்கள சரி பண்ணணும்னு சொல்லி நீ அங்கே போய் உட்காராது. இல்லை நான் சொல்ல வந்தது என்ன, இல்லை, தேவையில்லை. ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம இந்த நிராகரிப்பை எப்படியாவது மேற்கொண்டு, இல்லை அவங்களுடைய அன்பை நம்ம பெற்றணும், இல்லை அவங்கள சரி பண்ணிடணும். இதில் என்ன தெரியுமா காரியம்? 3வது காரியம், நம்முடைய ஈகோ, பெருமை. நிறைய நேரங்களில் நீங்கள் இந்த மாதிரி காரியங்களில் நிராகரிப்பு வரும்போது உங்களுக்கு வரக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய பெருமை அடிபடும். ஏன்னா நான் ரொம்ப நல்லவன், ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு இதில் நம்ம சபையிலேருந்தே எடுங்க, சபையில் நடக்கக்கூடிய காரியத்திலேருந்தே நல்லா அழகாக மியூசிக் போடுற ஒரு தம்பி, அவர் போடுறான், ஒரு நாள் தப்பு பண்ணிட்டான், இல்லை அவன் சரியாகவே போட்டாலும் சரி, நீங்கள் போய் இன்றைக்கி என்ன தப்பு தப்பாக கீ போட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன தெரியுமா ஆகும்? சரியாக போட்டிருந்தா கூட நான் எங்கே தப்பு பண்ணேன், நான் எங்கே தப்பு பண்ணேன் இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே. பாட்டு பாடுறோம், கரெக்டாக பாடினா கூட என்ன இன்னைக்கு அந்த பாட்டை வேறு இதுலேருந்து பாடிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டா போதும். டீ போட்டது, இன்றைக்கி யார் டீ போட்டா, என்ன கொஞ்சம் ஸ்வீட், என்ன வீட்டிலேருந்து சர்க்கரை ஒரே ஸ்வீட்டாக போட்டிங்க, இல்லை சர்க்கரையே எடுத்துகிட்டு வரலையா அவங்க வீட்டிலேருந்து அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும். என்ன ஆகும்? உங்கள் ஈகோ ஹர்ட் ஆகும், உங்கள் பெருமை. ஏன்னா நான் மியூசிக் போட்டால் கரெக்டாக போடுவேன், நான் பாடுனா கரெக்டாக பாடுவேன், நான் டீ போட்டால் அந்த மாதிரி போடுவேன். அதே மாதிரி நீங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, உங்கள் பெருமை தான் அடி வாங்கும். முதல்ல நிராகரிக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களோட பெருமை. நான் அப்படிங்கிற அந்த ஈகோ இருக்குது பாருங்கள், அது நிறைய அடி வாங்கும். அதனால தான் அங்கே என்ன சொல்கிறாரு? நீ போ, ஒரு இடத்துக்கு போகிறியா, உன்னை நிராகரித்தாங்களா, தூசியை தட்டிட்டு போ, அவங்களுக்கு சாட்சியா. ஆனால் என்ன பண்ணாத, என்னையவே நிராகரித்தாங்க, அப்போ உன்னையும் நிச்சயமாக நிராகரிப்பாங்க. என்னை நிராகரித்தது மாத்திரம் இல்லை, உன்னையும் நிச்சயமாக நிராகரிப்பாங்க. அப்போ இவங்க இங்கே என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? மிக தெளிவாக சொல்கிறாரு, நீ உனக்கு எதிராக ஒருத்தவங்க நிராகரிக்கிறாங்கன்னா நீ என்ன பண்ணு, அதை தட்டி விட்டு போயிரு. ஆனால் சில நேரங்களில் இந்த ஈகோ அடிபடுது பாருங்கள், கர்த்தர் சில நேரங்களில் வேணும்னே சில கதவுகளை மூடுவார், சில நேரங்களில் மூடுவார். இப்படி யாரையாவது கொண்டு ஏதாவது ஒரு வகையில் உங்களை நிராகரிக்கும் போது தான் நீங்கள் வேறு பக்கம் திரும்புவீங்க.
உங்களுக்கு ஒரு புது வழிகளை திறக்கணும், உங்களுக்கு ஒரு புதிய ப்ரொமோஷனை கொடுக்கணும், உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னா சில நேரங்களில் கர்த்தர் உங்களை நிராகரிப்பின் மூலமாக தான் மாற்றுவார். ஏன்னா உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வரும்போது உங்களை என்ன நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்கள் இருதயம் அப்படி நொறுக்கப்படும் போது தான் உங்களுடைய மனக்கண்கள் திறக்கும். ஏன்னா அந்த பெருமை வரும்போது நான் எப்படி அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் ஒரு ஊழியக்காரரோட வாழ்க்கை படித்தேன், எனக்கு பேர் மறந்து போச்சு அவரோட வாழ்க்கை, உண்மை சம்பவம். அவர் 4ஆம் தலைமுறை ஊழியக்காரன், பைபிள் காலேஜ் படித்தவர், சிக்காகோ பக்கத்தில் உள்ள பகுதியில் உள்ள ஒரு சபையில் இப்போ அங்கேருந்து வளர்ந்தவர். அவங்க அப்பாவும் அங்கே பாஸ்டராக இருந்தவர், அவங்க தாத்தா, அது அவரோட அப்பா, கிட்டத்தட்ட 4 தலைமுறைகளாக அந்த சபையில் வந்தவர். இவர் போய் ஒரு பைபிள் காலேஜில் படித்து கோல்டு மெடலில் வெளியே வந்தவர். அந்த 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 காங்கிரிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் இருந்தாங்களாம் அந்த காலகட்டத்தில். அப்போ அவரை போய் அந்த சபையில் பிரசங்கம் பண்ணுற பாஸ்டர் வேணும்னு சொல்லி கேட்டப்போ இவர் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அந்த மாதிரி பிரசங்கம், அப்படி ஒரு பிரசங்கம், வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கார். பண்ணி முடித்த உடனே பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு சகோதரி எந்திரிச்சாங்களாம், ஆஃப்ரோ அமெரிக்கன் சர்ச்சு எந்திரிச்சு, ஐ ப்ரப்போஸ் ஹியர் பை திஸ் மேன் டு பி அவர் பாஸ்டர்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி சொன்னோம். எல்லாரும் கையை தூக்கி இவர் தான் நமக்கு பாஸ்டர்னு சொன்னாங்க. மத்தியானம் 1 மணிக்கு இவர் பாஸ்டர்னு அப்பாயின்மெண்ட்டுக்கு மாதிரி மொத்த காங்கிரிகேஷன் எல்லாரும் கையை தூக்கி இவர் தான் சரியானால் நமக்கு அப்படின்னு. இவருக்கு ஒரே பயங்கர சந்தோஷம் எல்லாம். ஆனால் அடுத்த நாள் மத்தியானம் டீக்கன்ஸ் மீட்டிங் முடிஞ்சது. டீக்கன் ஹெட் ஆஃப் த டீக்கன் ஃபோன் பண்ணி சொன்னாராம், உனக்கு 600 பேர் உள்ள சபையை உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாது, நீ ரொம்ப வாலிப பையனாக இருக்கிற, அதனால் நேற்று நடந்த ஓட்டு செல்லாதுன்னு சொல்லி நான் அறிவிக்கிறேன்னு சொல்லி அவர் இல்லைன்னு பண்ணிட்டாராம். இவருக்கு அப்படியே மனசு நொறுங்கி போச்சான். எப்படி நான் 4ஆம் தலைமுறை போதகர், எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் பூட்டன் எல்லாரும் இப்படிப்பட்டவங்க, அவ்வளவு அருமையாக எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க, கடைசியில் இப்படி எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமாக நொறுங்கி போய் உட்காந்துருக்கும்போது அப்போ தான் வேற ஒரு இடத்துல வேலை கிடச்சி இன்னொரு இடத்துக்கு போய் அடுத்த சர்ச்சுக்கு போய் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 2வது வருஷத்தில் 6000 பேர் உள்ள சபைக்கு போதகராக கொண்டு போய் உட்கார வச்சாங்க. எனக்கு அருமையானவர்களே, சில நேரங்களில் கர்த்தர் சில காரியங்களை நிராகரிக்க வைக்கிறார்னா இன்னொரு பெரிய கதவை திறக்கிறார்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நிராகரிப்புங்கிறது அது உங்கள் வேலையாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் உள்ளதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய உறவாக இருக்கட்டும், எதில் ஒரு ரிஜெக்ஷன் வந்தாலும் சரி, எதில் ஒரு நிராகரிப்பு வந்தாலும் சரி, there is a big door God is opening somewhere else. கண்டிப்பாக தேவன் ஒரு பெரிய கதவை திறக்கிறாரு, ஒரு பெரிய காரியத்தை செய்கிறாரு. அதனால தான் இந்த நிராகரிப்பு என்பதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா பெருமை வரும்போது நிராகரிப்பில் நின்றக்கூடாது, மாறாக கர்த்தர் ஏதோ செய்கிறாரு, அதனால தான் இந்த நிராகரிப்பு வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய. ஏன்னா அங்கே ஆண்டவர் சொல்லி அனுப்புவதுன்னு சொல்கிறாரு, நீ போ, அவங்க நிராகரித்தாங்கன்னா உன் காலில் இருக்க தூசி அவங்களுக்கு சாட்சியாக தட்டிட்டு நீ வெளியேறி வா அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். அடுத்து கடைசி 4வது என்ன பண்ணுறாங்க, அவர் என்ன சொல்கிறாரு, 6வது வசனம் பாருங்கள். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கே, கிராமங்கள், ஒரு ஊர் இல்லை, என்ன ஒரு ஊர் விட்டாச்சுன்னா என்ன அடுத்த ஊர், ஒரு கிராமம் விட்டால் என்ன அடுத்த கிராமம். எனக்கு அருமையானவர்கள், நீங்கள் நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க, நிராகரிப்பு இஸ் நாட் அ ஃபைனல், ரிஜெக்ஷன் இஸ் நாட் அ ஃபைனல். என்ன ஒரு இடத்துல நிராகரிக்கப்பட்டால் அடுத்த இடம், அவ்வளோதான். இங்கே விட்டால் அடுத்த இடம், போய்கிட்டே இருங்க. இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு நிராகரிக்கப்பட்டார், கப்பர்நாகுமா இருக்கட்டும், இல்லை கோரேசீனா இருக்கட்டும், எல்லா பட்டணங்களும் சொல்லும். என்ன சொல்லாரு, வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நாகுமே உனக்கு ஐயோ, என்ன அவ்வளவு தூரம் உனக்கிட்ட இவ்வளவு காரியங்கள் செய்யப்பட்டிருக்கு. கோரேசீனா இருக்கட்டும், இல்லை பட்டணங்களாக இருக்கட்டும், ஒவ்வொருதும் நிராகரிக்க என்ன அடுத்த பட்டணம், அடுத்த பட்டணம், அடுத்த பட்டணம். இப்போ இவங்ககிட்ட என்ன சொல்கிறாரு, நீ போ, ஒரு பட்டணம் விட்டியா அடுத்த பட்டணம், ஒரு பட்டணம் விட்டியா அடுத்த பட்டணத்துக்கு போ. அப்போ என்ன, ஒரு இடத்துல இருந்தால் அடுத்த இடத்துக்கு போங்க.
என்ன பண்ணாதீங்க, நிராகரிக்கப்பட்ட இடத்துல ஐயையோ என்னை நிராகரிச்சிட்டாங்க, ஐயையோ எனக்கு இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்துருக்கக்கூடாது. எனக்கு மிக தெளிவாக சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன ஒரு பட்டணத்தில் இருந்தால் அடுத்த பட்டணத்துக்கு போ, ஒரு கிராமத்தில் நிராகரிச்சா அடுத்த கிராமத்துக்கு போ. என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்னை நிராகரிச்சிட்டாங்க அவ்வளவுதான். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை நிராகரிச்சிட்டாங்க, இனிமேல் நான் ஒன்றும் செய்ய போலன்னு சொல்லலையே. அதே மாதிரி தான் சீஷர்கள் சொல்லி கொடுக்குறாரு, என்ன ஒரு பட்டணம் விட்டியா அடுத்த பட்டணத்துக்கு போ, இங்கே ஏற்றுக்கொள்ளையா இன்னொரு இடத்துக்கு போ, எங்கே உன்னை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அங்கே சொல்லு. அப்போ என்ன நிராகரிப்புங்கிறது அவங்க எதனால் நிராகரிக்கிறாங்க, தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கிறாங்க. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணி தேவனுடைய காரியத்தை செய்யக்கூடியவனா நீங்கள் போகிறீங்க. இப்போ நீங்களும் நானும் இந்த பூமியில் இருக்கிறோம், நம்ம தேவனுடைய காரியங்களை செய்கிறவங்களா இருக்கோம், தேவனுக்கேற்ற காரியங்களை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம போகிற இடம், நம்ம சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்ன, தேவனுக்கென்று தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று செய்கிறோம். அப்போ என்ன நிராகரிக்கப்பட்டோம்னா அது யாருனால நிராகரிக்கப்படுறோம், நம்மளால் கிடையாது, கர்த்தரால். ஏன்னா அவங்க யார், உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், உன்னை ஏற்றுக்கொள்ளாதவன் யாரை என்னை ஏற்றுக்கொள்ள, என்னையே ஏற்றுக்கொள்ளலை. ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறாரு. அப்போ என்ன, நீங்கள் போகும்போது உங்களை நிராகரித்தாங்கன்னா அவங்க உங்களை நிராகரிக்கலை, உங்கள் செய்தியை நிராகரிக்கிறாங்க. அந்த செய்தி யாரோடது, தேவனுடையது. ஏன்னா நீங்கள் போகையில் என்ன பண்ணுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிசாசுகளை துரத்துங்க, பிணியாளிகளை சுகமாக்குங்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுங்க. அப்போ ஒரு ஊரில் நீங்கள் ஒரு கிராமத்தில் நிராகரிக்கப்பட்டீங்கன்னா என்ன, நிறைய கிராமம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே நிராகரிக்கப்பட்டவங்களாக இருக்கிறீங்க. இன்னும் உங்கள் இருதயத்தில் அந்த நிராகரிப்பினுடைய வேதனை இருக்கா? சில நேரங்களில் இது ஈஸி கிடையாது, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் உங்களுடைய ஹார்ட் அண்ட் சோல்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் போட்டு நீங்கள் எப்படியாவது அவங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி எல்லாத்தையும் செய்யும்போது அவங்க உங்களை நிராகரிக்கும் போது நிச்சயமாக ஒரு வேதனை இருக்க தான் செய்யும். ஆனால் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். நீ யாராவது எனக்கு நிராகரிப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கொஞ்சம் சோதித்து பார்க்கணும். ஏன்னா நீங்கள் யார் மேலேயாவது பாசம் வச்சு, யார் மேலேயாவது ஒரு நேசம் வச்சு காரியங்களை செய்யும்போது கண்டிப்பாக நிராகரிப்பு வரதான் செய்யும். ஆனால் என்னென்னா அந்த நிராகரிப்பை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோம், நம்ம எப்படி அதை மேற்கொள்ளுகிறோங்கிறது தான் இங்கே நம்ம இன்றைக்கி பார்க்குற பாடம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அவர் நிராகரிப்பு வந்த உடனே நான் இனிமேல் எதுவும் செய்ய மாட்டேன்னு இல்லை. ஆனால் அவர் என்ன செய்து கொண்டார், தொடர்ந்து அவர் என்ன செய்கிறாரோ அதை செய்து கொண்டே இருந்தார். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், இல்லை சபையிலையோ இல்லை எங்கேயோ உங்களை நிராகரித்ததுக்கு உடனே நீங்கள் இனிமேல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி உட்காந்துருக்கீங்களா, இல்லை நீங்கள் தொடர்ந்து அந்த காரியத்தை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறீங்களா? நான் முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னேன், ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்குது. எங்கள் வீட்டில் ஆப்பிள் மரத்தில் ஆப்பிள் வந்ததுன்னு சொன்னேன் நான். என்ன, அந்த மரத்தில் யார் போய் பிடுங்கினாலும் ஆப்பிள் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆப்பிள் மரம் கவலையே படுறதில்ல. நான் போய் பிடுங்கினாலும் சரி, என் பக்கத்து வீட்டுக்காரன் பிடுங்கினாலும் சரி, இல்லை எங்கள் வீட்டில் அணில் அநியாயத்துக்கு பிடுங்கி சாப்பிடுது, அது சாப்பிட்டாலும் சரி, அந்த மரம் அதை பற்றி கவலையே படுறதில்ல. அது காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும், அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். கிறிஸ்தவனாக இருக்கிற நீங்கள் அப்படி தான் இருக்கணும். உங்களை யார் நிராகரித்தாலும் சரி, யார் அங்கீகரித்தாலும் சரி, யார் அங்கீகரிக்கலைனாலும் சரி, நீங்கள் எப்பொழுதும் நற்கனி கொடுக்கிறவர்களாய், நல்ல கிறிஸ்தவர்களாய் எப்போதும் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். என்னைக்காவது இந்த மரம் சொல்லியிருக்கா, பாரு இந்த படுபாவி இதை பிடுங்கிட்டு போகிறான், இவன் ஒரு நாள் கூட தண்ணி ஊற்றலை ஆனால் காயை பிடுங்கிட்டு போகிறான் சொல்லியிருக்கா? இல்லை இந்த அணிலை பார்த்து, இந்த அணில் பாரு எங்கள் முதலாளி எல்லாம் தண்ணியை ஊற்றி எனக்கு உரம் போட்டு எல்லாம் வளர்த்தாரு, இந்த அணில் திருடிட்டு போகுது, நான் தரமாட்டேன்னு சொல்லுதா? கிடையாது. யோசிச்சு பாருங்க, கவலையே படுறதில்லை. ஏன், என்னால் காய்க்க முடியும், யார் சாப்பிட்டான்னு.
அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாய் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாய் நீங்கள் அப்படிப்பட்ட கனி கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? ஆனால் நிறைய நேரத்தில் என்ன தெரியுமா, எல்லாம் நான் செய்கிறேன், என்னை யாருமே அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல, யாருமே என்னை ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. ஒரு சில நேரங்களில் என்ன தெரியுமா, இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா, ஒன்று உங்களை யாரும் ஏற்றுக்கொள்ளன்னு, இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கெல்லாம் நடக்குது, எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது. எப்படி? அவங்களுக்கெல்லாம் நடக்குது, எனக்கு நடக்க மாட்டேங்குது. நான் ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், நான் எல்லாம் செய்கிறேன், எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அவன் பாரு எப்பயாவது ஒருக்க தான் சர்ச்சுக்கு வர்றான், வந்தால் ஜெபம் பண்ணுறான், பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு, அவனுக்கு டபக்குன்னு நடந்துருது. ஆனால் நான் பாரு வருஷம் பூரா போகிறேன், உட்காந்துருக்கேன், ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் பண்ணுறேன், எல்லாம் கரெக்டாக செய்கிறேன், எல்லாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் அவன் பாரு ஃப்ராடு போய் அவன் ஒன்றுமே சரியாகவே பண்ணுறதில்ல. எப்பயாவது வருஷத்துக்கு 2 தடவை தான் சர்ச்சுக்கே வர்றான், வந்து நின்று எனக்கு பிள்ளை பிறக்கணும்னு கேட்குறான், இல்லை எனக்கு கல்யாணம் ஆகணும்னு கேட்குறான், இல்லை வேலை வேணும்னு கேட்குறான், ஜெபம் பண்ண உடனே அவனுக்கு நடந்துருது. ஆனால் எனக்கு நடக்க மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்களேன். அப்போ பக்கத்தில் இருக்கவங்கள அது யாருக்கு நடந்துச்சோ உங்களுக்கு நடக்கலைங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன வாழ்க்கை போங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மேற்கொண்டார், அவர் என்ன சீஷர்களுக்கு சொன்னார். இப்போ உங்களுக்கு அதே வார்த்தை தான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் நிராகரிப்பு வரும்போது என்ன பண்ணாதீங்க, எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த காரியத்தை செய்யுங்க. நீங்கள் யாரு கூட அசோசியேட் பண்ணணும், யாரு கூட சேர்ந்து இருக்கணும், யாரு கூட சேரக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். 2வது என்ன பண்ணுங்கள், நிராகரித்தாங்களா தட்டி விட்டு போயிட்டே இருங்க. 3வது வேறு ஒன்றும் கிடையாது. உங்களை பொறுத்தளவுக்கு என்ன, எனக்கு எந்த பெருமையும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு ஈகவும் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், கர்த்தர் சொன்னதை கேட்டு நான் கர்த்தருக்குரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். கடைசியாக ஒரு இடத்துல நிராகரித்தா நான் அடுத்த இடத்துக்கு போவேன். நான் ஒரே இடத்துல ஒரு நிராகரிப்பில் இருக்கவே மாட்டேன். ஏன்னா கர்த்தர் எனக்குன்னு தெரிஞ்சு வச்ச காரியங்கள், கர்த்தர் எனக்குன்னு ஓப்பன் பண்ண வச்ச காரியங்களில் நான் போவேன்னு சொல்லி போகும்போது நிச்சயமாக கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாக நீங்கள் வாழ முடியும். இந்த நிராகரிப்பை குறித்து கவலைப்படாமல் எந்த ஒரு மனசில் இன்றைக்கி ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே சோதனை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு நிராகரிப்பில் ஒருவேளை உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ பிள்ளைகளோ இல்லை பெற்றோரோ யாராவது உங்களை நிராகரிச்சிருந்தாங்கன்னா அதை பற்றி கவலைப்படாமல் கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அனுப்பிச்சிருக்கிறாருன்னு பார்த்துட்டு என் மனசில் எந்த காயமும் இல்லை, நான் எல்லாரையும் மன்னித்து நான் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனாக மறுபடியும் ஞாபகிச்சவங்க. ஒரு ஆப்பிள் மரம் போல் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு வரணும், என்ன யார் பிடுங்கினாலும் மரம் காய் கொடுக்குது, அந்த மாதிரி நான் நல்ல ஒரு கனி கொடுக்குறவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழும்போது அது நிச்சயமாக கர்த்தருக்கு ஒரு உகந்த வாழ்க்கையாக இருக்கும். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே இந்த அருமையான நல்ல மாலை வேலை காயமை நன்றியோடு துதிக்கிறோம், நாமத்தை போற்றுகிறோம். ஆம் ஆண்டவரே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிராகரிப்பை எப்படி மேற்கொண்டார், இந்த நிராகரிப்பை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய அப்போஸ்தலருக்கு சொல்லி கொடுத்தார் என்பதை நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது தங்கள் இருதயத்தில் காயப்பட்டு போனவர்களாய், இந்த நிராகரிப்பினால் ஒரு பாரம் உள்ளவர்களாய், கசப்புள்ளவர்களாய் இருந்தால் இன்றைக்கு அவர்களுக்குள்ள ஒரு புதிய கிரியையை பண்ணுங்க ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இதோ இயேசு கிறிஸ்துவை போல ஆண்டவரே நாங்கள் வாழ 1 யோவான் 3:2 சொன்னது போல அவர் இருக்கிற வண்ணமாகவே நாங்கள் இருப்போம் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் அப்படியாய் இந்த பூமியில் நிலைத்திருக்க எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும்
பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.